மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழா நேற்றுடன் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் தானே, புனே, நாண்டேடு, நாசிக், ஜல்கான், வாஷிம், பால்கர் மற்றும் அமராவதி மாவட்டங்களில் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வில் 9 பேர் உயிரிழந்ததோடு 12 பேர் காணாமல் போயுள்ளதாக அம்மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியைச் சேர்ந்த ஐரோப்பிய கார் நிறுவனமான மெர்சிடிஸ் பென்ஸ் புதிய மின்சார GLC SUV மாடலை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சீனாவில் தனது நிலையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த புதிய மாடல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி ஓலா கெலேனியஸ் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில் மெர்சிடிஸ் பென்ஸின் சீன விற்பனை 19% வீழ்ச்சியடைந்திருந்த நிலையில் மீண்டும் சீனாவில் இழந்த சந்தையை மீட்டெடுக்கும் முயற்சியில் இந்நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா தனது வாகன இறக்குமதி வரியை 27.5%லிருந்து 15% குறைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவது இந்நிறுவனத்திற்கு புதிய நம்பிக்கை கொடுத்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.